நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து முருங்கைக்கீரை சாறு. அதாவது முருங்கைக்கீரைய வந்து வேக வச்சு வடிச்சு எடுத்த தண்ணீர, இதில வந்து நம்ம மிளகோ அல்லது அ பொ பொடிச்ச ஜீரகமோ அல்லது உங்களுக்கு என்ன டேஸ்ட்டுக்கு உங்க ஃப்ளேவர் என்னவோ அத போட்டு சாப்பிட்டுக்கலாம், குடிச்சுக்கலாம். ஏன் அப்டின்னா, இது வந்து வயசானவங்கலாம் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து முருங்கைக்கீரையோ, இல்ல மற்ற எந்த கீரையுமே சாப்பிட்டாவே சிலருக்கு வந்து அலர்ஜி மாரி, அதாவது அலர்ஜின்னு சொல்ல முடியாது. எப் எப் வயிற்றுப்போக்கு இந்த மாரி ஏற்படும். டைஜஷன் ப்ராப்ளம் வந்துரும். ஸோ வந்து அவங்க என்ன செய்யலான்னா, இந்த மாரி கீரைய பறிச்சுட்டு வந்து நல்லா அலசிட்டு, கீரைய வேண்டாம் அப்படியே காம்பு காம்பாவே உடைச்சிட்டு வந்து, அ அத கட் பண்ணி, பாயில் பண்ணி, அதில வந்து மிளகு, மஞ்சத்தூளோ அல்லது வந்து ஜீரகமோ, இல்ல உங்களுக்கு வேணுங்கிற என்ன டேஸ்ட்டுக்கு என்ன பிடிக்குதோ போட்டு நம்ம வந்து சாறா குடிச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிராமத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பழமொழின்னு கூட சொல்ல முடியாது. முதுமொழி அது. எப்படின்னா, "முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்" அப்படின்னா என்ன, அவ்வளோ ஹெல்த்தா குச்சி ஊனாம நடப்பாங்க அப்படிங்க வயசான காலத்தில தடி ஊனாம நடப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது